அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வறுமை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குரானில் உள்ள இறைவன் வந்து நமக்கு எதெல்லாம் அந்த மனசு செய்யணும்னு சொல்லியிருக்கானோ அதை செய்யணும். நம்ம மனசு எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கட்டளையிட்டிருக்கானோ அதை நம்ம செய்யாமல் இருக்கணும். இப்படி இருந்தாலே நமக்கு வந்து நமக்கு வந்து வறுமையும் ஏற்படாது, நோயும் நமக்கு வராது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு நோய் வருது அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்பாக நடந்துக்க மாட்டாங்க, கோவப்படுவாங்க, அவங்களுக்கு வந்து சகிப்புத்தன்மை இருக்காது, உணர்ச்சி வசப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு 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 பொறுமை இருக்காது. அதுமாரி அப்படி இருக்கிறதுனால அந்த மனசு வந்து பார்த்திங்கன்னா மனசில் வெறுப்பு தோணிட்டு எல்லோரும் மேலேயும் கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சுகர் போன்ற நோய்கள் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டுப்பாடு இருக்காது. இதனால் நோய்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் இதுமாரி நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் குரானில் ஆண்டவன் சொல்லிக் கொடுக்கான். அதனால் குரான் எடுத்து படிங்க, படித்து அதில் என்னென்ன செய்யணுமோ அதை செயல்படுங்க. அதுமாரி வருமானத்துக்கு வந்து வறுமை ஏற்படுது அப்படின்னா அவங்க பொய் சொல்லி ஏமாற்றி தொழில் பண்ணுவாங்க. அதுமாரி போதுங்கிற எண்ணத்தோட தொழில் பண்ண மாட்டாங்க, வீண் விரயம் பண்ணுவாங்க, நிறைய வீண் செலவு பண்ணுவாங்க. இதனால் அவங்களுக்கு வறுமை ஏற்படலாம். அதனால் கட்டுப்படுங்கள், பயன்பெறுங்கள்.